டைரக்டர் செல்வராகவன் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ரொம்பவே பெரிய அளவுல சக்சஸ் ஆகியிருக்கு. அந்த சக்சஸ் ஆன படங்களோட செகண்ட் பார்ட்டையும் டைரக்ட் பண்ண முடிவு பண்ணி அதுக்கான வேலையிலையும் இறங்கி இருக்காரு டைரக்டர் செல்வராகவன். நம்பர் 1 7G ரெயின்போ காலனி 2. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண செல்வராகவன் முடிவு பண்ண போது இந்த படத்துக்கு சூட்டபிளான கேரக்டர் கிடைக்காம செல்வராகவன் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா ரவி கிருஷ்ணா பண்றாரு, ஹீரோயினா அதித்தி சங்கர் நடிக்கிருக்காங்க. நம்பர் 2 1000 ஒருவன் 2. ரசிகர்களோட ஆசைக்காகவே இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண முடிவு பண்ணிருக்காரு செல்வராகவன். ஆனா இந்த படத்துலயுமே நடிக்க சூட்டபிளான கேரக்டர் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காராம் செல்வராகவன். நம்பர் 3 நானே வருவேன் 2. த்ரில்லரான கதையா இருந்தாலும் சலிப்பு தட்டாம பழைய படங்களோட சாயல் இல்லாம நானே வருவேன் படத்தை வித்தியாசமா டைரக்ட் பண்ணியிருந்தாரு செல்வராகவன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் பத்தி ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு நானே வருவேன் 2 நிச்சயமா டைரக்ட் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லியிருக்காரு செல்வராகவன். நம்பர் 4 புதுப்பேட்டை 2. 18 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண இருக்காரு செல்வராகவன். செல்வராகவன் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல இத பத்தி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல குப்பை தொட்டியில போட்ட அந்த குழந்தை பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறான் அப்படின்றதான் புதுப்பேட்டை 2 இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. தனுஷ் வேற வேற படங்களை நடிக்க கமிட் ஆகி இருந்தாலும் இந்த வருஷம் கண்டிப்பா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.